எஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சரி, வீக்கெண்ட் எங்கேயாவது போகலான்ட்டு சென்னையிலேருந்து நைட்டு அப்படியே பேசிட்டு இருந்து ஒரு 12 o'clock கார் எடுத்தோம். இப்போது ஜமுனா புத்தூர்னு ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது வந்து கரெக்டாக ஜவாது மலை பீமன் ஃபால்ஸ் இருக்குது. அதனால் அதுக்கு கீழேயே அந்த ஹில்ஸ் மேலே ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து பஸ் ஸ்டாண்டில் டீ கடையில் நிறுத்தியிருக்கோம். ஒரு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு டைம் இப்போ தான் வந்து 5 o'clock ஆகுது. கொஞ்சம் விடிஞ்ச அப்புறம் பொறுமையாக ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையிலேருந்து வரும்போது செம்ம மழை, இங்கே வந்து தூரல் போட்டுகிட்டே இருக்குது. இப்போ நானே மழையில் நின்று தான் பேசிகிட்ருக்கேன் உங்களுக்கு. அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபால்ஸ் இப்போ எப்படி இருக்குது, தண்ணிலாம் அலோவ் பண்ணுறாங்களா எல்லாம் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். மேலே ஜமுனா மருத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டு அங்கேயே ஃப்ரெஷ் ஆகிட்டோம். நல்ல கிளைமேட் வந்துருக்கு. ஒரு ஜமுனா புத்தூர் நல்லா இருக்கு கிளைமேட்டு. நைட்லாம் மழை வந்துடுச்சு, பாலம் இருக்கு. அப்படியே நம்ம அங்கேயே சாப்பிட்டு ஒரு 8 o'clock வந்து பீமன் ஃபால்ஸ் என்ட்ரிக்கு ரீச் ஆனோம். ஃபால்ஸ் போகிற செக் போஸ்ட் ரீச் ஆயாச்சு. 9 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே அப்படியே ஒரு ஃபன் பண்ணி விளையாடிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது இந்த இடம். கார் அங்கே நிற்கிது. அப்படியே நம்ம காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அங்கே உள்ள ஒரு சின்ன ஒத்தடி பாதை மாதிரி போச்சு. சரி, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே எப்படியே வந்து ஃபால்ஸுக்கு போகிற நீரோட மாதிரி அந்த சைடில் இருக்கும், தண்ணி வர ரூட்டிங் எதாவது இருக்குன்றதுக்காக நாங்கள் அப்படியே வந்து உள்ளே நடந்து போயிட்டே இருந்தோம். ஒரு 1 kilometer நடந்து போயிருப்போம். அந்த ஃபால்ஸோட போகிற வழி அங்கே பார்த்தோம். ஃபால்ஸுக்கு தண்ணி போகிற வழி அது சூப்பராக இருந்தது. அந்த இடம் சின்ன ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி அங்கேயும் இருந்தது. 9 o'clock ஆகிடுச்சி. செக் போஸ்ட்லேயும் யாரும் வரல. சரி ஓகேன்ட்டு நாங்கள் வந்து காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 850 meters தான் செக் போஸ்ட்டில் இருந்து நமக்கு ஃபால்ஸு. சரி, நம்ம நடந்தே உள்ளே போகலாம். நம்ம அதுக்கப்புறம் வெளியே வரும்போது அதுக்கு பே பண்ணிக்கலாம். இதோட சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம கார் உள்ளே எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் 50 rupees பார்க்கிங் ஃபீ பே பண்ணணும். அண்ட் பைக்குக்கு 20 rupees பே பண்ணணும். அப்படியே நாங்கள் உள்ளே போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு பிரிட்ஜு மாதிரி ஒன்று நடுவில் போட்டு அதுலேயும் ஃபோட்டோஸ் எடுக்க சூப்பராக இருந்தது. இந்த பிரிட்ஜு தான் சொன்னது. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடமே வந்து ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் உள்ளே போகிற வைப் இருந்தது. அங்கங்கே சூப்பரான வியூ பாயிண்ட்ஸு, அப்படியே வந்து ஊஞ்சல், சிட் அவுட் ஏரியாஸு எல்லாமே வந்து இது பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஃபேமிலி குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்துல. அப்படி தான் இந்த இடமும் இருந்தது. அங்கங்கே நிறைய ஆலமரம், அதுலேயே அப்படியே பெரிய சைஸ் ஊஞ்சல், அப்படியே வந்து சிங்கம், அந்த மாதிரியே வந்து சேர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்களும் அப்படியே பேசிகிட்டே வந்து ஜாலியாக நடந்து வந்துட்டோம். ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். கிட்ட வந்தோடனே தான் அந்த சவுண்டை கேட்கும்போது அப்படியே சூப்பராக இருந்தது. நாங்கள் மார்னிங்கே போயிட்டதுனால அங்கே சுத்தமாக கூட்டமே இல்லை, யாருமே இல்லை. நாங்கள் ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸில் என்ஜாய் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஓவர் நைட் ஃபுல்லாக செம்ம மழை வந்ததுனால வந்து ஃபால்ஸ்லேயுமே செம்ம தண்ணி இருந்தது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். அந்த ஃபால்ஸ் வியூவும் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபால்ஸில் நல்லா குளித்து முடிச்சுட்டு அங்கேருந்து ஏலகிரி ஒரு 60 kilometers தான். அப்படியே நாங்கள் ஏலகிரிக்கு கிளம்பி அங்கே ரூம் போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்பி வந்துட்டோம்.